நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரயே பரமாத்மனே பிரணதக்லேஷநாசாய கோவிந்தாய நமோ நமஹ. நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்கசமணஹ தம் நமாமி ஹரிம் ஹரம். வீடு தேடி வருவான் விட்டலன் அப்படிங்கிறத நம்ம கொஞ்ச நாளாக பார்த்துட்டு இருக்கோம். ஆரம்பத்தில் பிருந்தாவனமும் நந்தகுமாரனும் அப்படிங்கிற தலைப்பில் விஜய் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் அத்தனை பேரையுமே பிருந்தாவனம் கூப்பிட்டு போய் தொலைக்காட்சி வாயிலாக எந்த மதுராவிலே கிருஷ்ணன் காராகிருகத்தில் பிறந்தானோ அந்த இடம், கோகுலத்துக்கு எந்த யமுனையை தாண்டி போனானோ அந்த கோகுலம், கோகுலத்திலே பூதனா சகடாசுரன் திருநாவர்த்தன் போன்ற அசுரர்களை அவன் வதம் பண்ணின இடங்கள், அவன் பண்ணின பால லீலைகள் நடந்த இடங்கள், மண்ணை உண்டு தன்னுடைய தாயாருக்கு 7 உலகத்தையும் தன்னுடைய வாய்க்குள்ள காண்பிச்ச ஒரு அனுபவம். பிறகு பிருந்தாவனத்தில் வந்து கிருஷ்ணன் மாடு மேய்த்தது, கிருஷ்ணன் வேணுகானம் பண்ணினது, கிருஷ்ணன் காளிய நர்தனம் பண்ணினது, கிருஷ்ணன் கோவர்தன மலையை தூக்கினது, அக்ரூரர் அழைக்க மதுராவில் வந்து கம்சனை வதம் பண்ணினது, ருக்மிணியை கல்யாணம் பண்ணின்றது, இதெல்லாம் பிருந்தாவனத்தில் நாமும் கிருஷ்ணனுடைய லீலைகள் நடந்த இடங்களில் நாமும் கூடவே கிருஷ்ணனோட இருந்தோ மாதிரி அந்த பிருந்தாவனமும் நந்தகுமாரன் இதில் பார்த்தோம். பிறகு பாகவதத்தினுடைய முதல் ஸ்கந்தத்தை நம்ம பார்த்துட்டு வந்தோம். அப்படி இருக்கும் பொழுது அடுத்துதான் நம்ம விஜய் தொலைக்காட்சி நேயர்களை எந்த ஊருக்கு கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் பொழுது, எந்த ஒரு பகவான் நாம கீர்த்தனத்துக்கே மயங்கக்கூடியவனாக இருக்கானோ அவன், எந்த ஒரு பகவான் பக்தர்களோட பக்தர்களாக பழகி எண்ணற்ற லீலைகளை பண்ணியிருக்கானோ அந்த பகவானுடைய பண்டரிபுரத்தையும் அங்கே நடக்கக்கூடிய நாம கீர்த்தனத்தையும் அந்த பக்தர்கள் வாழ்ந்த இடங்கள், அந்த பக்தர்களோடு அவன் என்னென்ன லீலைகள் பண்ணினா அப்படிங்கிறதெல்லாம் காண்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் எல்லாரையுமே பண்டரிபுரம் கூப்பிட்டு போனோம் தொலைக்காட்சி வாயிலாக. இந்த தொலைக்காட்சி வாயிலாக இந்த வீடு தேடி வருவான் விட்டலன் அப்படிங்கிறத வந்துன்னு இருக்கும் பொழுது எங்கே போனாலும் எல்லாரும் என்னை பார்த்து வீடு தேடி வருவான் விட்டலன் பார்த்துட்டு இருக்கேன், ரொம்ப நன்னா இருக்கு, ரொம்ப நன்னா இருக்கு. நீங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துல நின்றுட்டு நான் இந்த இடத்துலேருந்து பேசுகிறேன் அந்த இடத்துலேருந்து பேசுகிறேன்னு சொல்லும் பொழுது அதை கேட்கறதுக்கு எங்களுக்கு மேனி சிலிர்க்கிறது, என்னவோ பண்ணுறது உடம்ப. அப்புறம் நிறைய வயதானவர்கள் எல்லாம் ஃபோன் பண்ணி இல்லை லெட்டர் போட்டு, இனிமேல் வயசான காலத்தில்
நான் இதெல்லாம் பார்க்க முடியுமான்னு நினச்சேன். ஆனால் நான் உட்கார்ந்துருக்கிற இடத்துல எங்களை கூப்பிட்டுட்டு போய் காமிச்சுட்டேலே அப்படின்னு அவர்கள் எல்லாம் அழறா. அப்படி பார்க்கும்போது தான் இவ்வளவு பக்தர்கள், இவ்வளவு ஜனங்கள் எவ்வளவு ஆசையாக இதை பார்க்கறா. அவரவர்களுக்கு மனசில் அது ஒரு சாந்தியும் ஆனந்தத்தையும் கொடுக்கறது. பகவத்குணம் மனதை சாந்தி படுத்துகிற மாதிரி வேறு எதுவுமே சாந்தி கொடுக்காது. நிறைய பேர் நாங்கள் பண்டரிபுரம் போகணும்னு நினச்சிட்டு இருக்கோம். எப்படி போகிறது? நாங்கள் ஏற்கனவே பண்டரிபுரம் போயிட்டு வந்திருக்கோம், பாண்டுரங்கனை மட்டும் பார்த்துட்டு வந்திருக்கோம், இவ்வளவு இடங்கள் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறா. இப்போ பண்டரிபுரமும் அதை சுற்றி இருக்கக்கூடிய இடத்துலலாம் நாம் என்ன பார்த்தோமோ அதெல்லாம் ஒரு தரம் நம்ம பார்க்கலாமா? நாங்கள் இங்கிருந்து கிளம்பி பூனா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், பூனாவுடைய ரயில்வே ஸ்டேஷன் தெரியும். பூனாங்கிற ஊருக்கு வந்துட்டீர்களானால் முதல்ல நாங்கள் அங்கிருந்து கிளம்பி பூனாவிலிருந்து பிரதிஷ்டானபுரம் அப்படிங்கிற ஊருக்கு போனோம். பூனாவிலேருந்து ஒரு 120-150 கிலோமீட்டர் இருக்கும். ரோடு ரொம்ப சுமாராக தான் இருக்கும். அது அந்த பிரதிஷ்டானபுரம் அப்படிங்கிறது இதுக்கு சரித்திர காலத்து பெயர். அந்த பிரதிஷ்டானபுரத்துக்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னுட்டா சாலிவாகனபுரி அப்படிங்கிறது இந்த ஊரோட பெயர். இன்றைக்கு இந்த ஊரை நீங்கள் அந்த காரில் போகும்பொழுது பார்த்தா பைட்டன் அப்படின்னு போட்டிருக்கோம், பைட்டக்குன்னு சொல்லுவா. நாங்கள் பூனாலிருந்து கிளம்பி நேரே இந்த பைட்டன்னு சொல்லக்கூடிய ஊருக்கு தான் போனோம். கோதாவரி நதி ஓடுறது அங்கே. மராட்டி மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல கோதாவரி நதியிலே ஒரு பெரிய டேம் கட்டியிருக்கா. அதுக்கு பக்கத்தில் தங்கறதுக்கெல்லாம் வசதி இருக்குது. அங்கே தான் தங்கினோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த பிரதிஷ்டானபுரத்தில் இறங்கின உடனே நம்ம பார்க்க வேண்டிய இடம் அந்த சாலிவாகனபுரி அப்படிங்கிறது. நம்ம கோவில்கள் எல்லாம் சங்கல்பம் பண்ணும்போது பூஜையிலே சாலிவாகன சகாப்தே அப்படின்னு சொல்கிறோன்னு சொன்னேன் இல்லையா? அந்த சாலிவாகனங்கிற ராஜா இந்த ஊரில் தான் ராஜ்ய பரிபாலனம் பண்ணினா. அங்கே போய் பார்க்கும் பொழுது இதெல்லாம் சரித்திரம் சம்பந்தப்பட்ட இடங்கள் இல்லையா? அந்த கட்டடங்கள், அவன் வாழ்ந்த அரண்மனை, மதில் சுவர் எல்லாம் இடிஞ்சு கிடக்கு. நம்முடைய பாரத தேசத்தினுடைய பெருமைகளை சொல்றது. அந்த சாலிவாகனனுடைய அவன் இருந்ததுக்காக ஒரு ஸ்தூபி கட்டியிருக்கான். அதையும் நம்ம பார்க்கலாம். அந்த ஊரில் இருக்கிறவர்கள் எல்லாம் ஒரு விஷயம் சொல்கிறா. இந்த கோதாவரியில் வெள்ளம் வரும். எப்பொழுது கோதாவரியில் வெள்ளம் வந்தாலும் இந்த ஸ்தூபி இருக்கே இது முழுகாது. ஒரு கர்ண பரம்பரையாக ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கா. என்னன்னா, எப்போ கோதாவரியில் வெள்ளம் இந்த ஸ்தூபி முழுகி போய்டுறதோ அப்போ உலகம் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறா. ஒவ்வொரு ஊர்லேயும் சொல்லுவா இல்லையா? வர்க்கலைன்னு ஒரு ஊர் இருக்குது கேரளாவில். அங்கே ஜனார்தன சுவாமிங்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய சுவாமி. அந்த ஜனார்தன சுவாமி இப்படி ஆச்சமனம் பண்ணுற மாதிரி கையில் தீர்த்தம் இருக்குது. அவர்கள் எல்லாம் சொல்கிறா அது இப்படி நகர்ந்துன்னு இருக்கு. என்றைக்கு இப்படி அச்சுதாய நமகான் பண்ணுறாரோ உலகம் அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறார். அது மாதிரி இதுவும் கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹா. நாம் பொதுவாக கோவிலுக்கு போகும்பொழுது அர்ச்சனை தட்டை நீட்டின உடனே அந்த கோவிலில் இருக்கிற அர்ச்சகர் நம்மள்ட்ட ஒன்று கேட்பார். நீங்கள் என்ன நட்சத்திரம், உங்கள் பேர் என்ன கோத்திரம், இதெல்லாம் கேட்பார். அதை உங்கள்கிட்ட கேட்குறதுக்கு முன்னாடி அவர் சொல்வார் மமோ பார்த்த அப்படின்னு ஆரம்பிப்பார். அவர் என்ன சொல்லிட்டு வரார் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, அந்த நீங்கள் என்னைக்கு அர்ச்சனை பண்ண வரையிலோ அன்னைக்கு என்ன திதி, என்ன நட்சத்திரம், என்ன கிழமை, அதாவது வாரம், இதெல்லாம் சொல்லுவார். அதுக்கு முன்னாடி ருத்து, ஒரு வருஷத்துக்கு 6 ருத்து. அப்புறம் அயனம், தட்சிணாயனம், உத்தராயணம், இதெல்லாம் சொல்லிட்டு வரும்பொழுது நம்ம என்ன சகாப்தத்தில் இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லணும். நம்ம அதே மாதிரி எந்த இடத்துல நாம் என்ன சங்கல்பம் பண்ணினாலும் நம்ம என்ன சொல்கிறோம்னா சாலிவாகன சகாப்தே அப்படின்னு சொல்கிறோம். அந்த சாலிவாகன சகாப்தம்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ சாலிவாகன சகாப்தம்னா என்ன?
யாராவது ஒருத்தரை பற்றி ரொம்ப ஒரு கிரேட் பீப்புள் இருந்தாக்க அவரோட வாழ்க்கையே ஒரு சகாப்தம் சார் அப்படின்னு நம்ம சொல்லி கேட்டிருக்கோம். அந்த சகாப்தம் அப்படிங்கிறதுல இந்த நம்ம சொல்லிட்டு வரோம், இன்ன திதி இன்ன நட்சத்திரம் இன்ன வாரம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது நாங்கள் வாழற பீரியட் வந்து சாலிவாகன சகாப்தம். அதாவது சாலிவாகனன்னு ஒரு ராஜா இருந்தார், அந்த ராஜாலேருந்து ஆரம்பித்த இந்த கேலண்டர் இது. அதில் தான் இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறதா. நம்ம எந்த ஒரு நல்ல காரியம் பண்ணும் பொழுதும் அப்படி சொல்லி தான் வந்து சங்கல்பம் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த பைடக் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரதிஷ்டானபுரத்தில் நான் எந்த இடத்துல உட்கார்ந்துருக்கேனோ பின்னாடி நீங்கள் பார்க்குறேலே இது கீர்த்தி ஸ்தம்பம். கீர்த்தி ஸ்தம்பம்னா என்னன்னா, ஒருத்தர் வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய காரியத்தை வந்து சாதிச்சார் அப்படின்னாக்க அவருக்கு ஒரு பெரிய பில்லர் எழுப்புவா. அவருடைய உலகம் இருக்கிற வரைக்கும் அவருடைய புகழை சொல்லிட்டு, கீர்த்தினா புகழ், ஸ்தம்பம்னா ஒரு தூண். அதே மாதிரி இந்த சாலிவாகனன்கிற ராஜா அவ்வளவு பெருமையா இந்த நாட்டை ஆண்டதுனால அவருடைய கீர்த்தி ஸ்தம்பத்தை தான் நம்ம பார்க்கிறோம். அந்த சாலிவாகனன்கிற ராஜா இந்த இடத்துல தான், பிரதிஷ்டானபுரத்தில் தான் அவருடைய கேபிட்டல் ராஜதானி இருந்தது. அவருடைய அரண்மனை, அவர் வாழ்ந்த இடங்கள், அவர் வாழ்ந்த ஃபோர்ட்டு எல்லாமே இருக்கு. அவருக்கு வந்து சரித்திரத்தில் எடுத்து பார்க்கும் பொழுது அவருக்கு என்ன பேர் சொல்கிறான்னா, கௌதமி புத்திர சதகர்ணி அப்படிங்கிற ஒரு பேர் வருது. ஷாகான்னு சில பேரை அவர்கள் யுத்தத்தில் வெற்றி கண்டு அதுக்கப்புறமா இவர் இந்த ராஜ்யத்துக்கு வந்தார் அப்படின்னு சொல்கிறோம். இவருடைய கிங்டம் எவ்வளவு தூரம் பரவி இருந்தது அப்படின்னா, அமராவதி ஜுன்னார் அப்படிங்கிறதுலேருந்து இந்த பிரதிஷ்டானபுரம் வரைக்கும் பரவி இருந்தது அப்படின்னு அவருடைய சரித்திரம் சொல்கிறது. அந்த சாலிவாகன சகாப்தம் நம்ம சங்கல்பம் பண்ணிக்கிறோம் இல்லையா, எந்த ஒரு நல்ல காரியத்துக்குமோ எதுக்குமோ. அதனால அந்த சாலிவாகனன்கிற ராஜா, அதிலிருந்து தான் நம்மளுடைய கேலண்டர் ஆரம்பிக்கிறது. கம்போடியா இருக்கு, அந்த கம்போடியாவில் இந்த சாலிவாகன கேலண்டர் தான் டில் திஸ் டேட் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா. ஜாவாவில் வந்து 1633 வரைக்கும் இந்த சாலிவாகன கேலண்டரை தான் அவள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா. இப்போ மாற்றிட்டா. நம்மளுடைய கேலண்டர் வந்து இந்த சாலிவாகன இவருடைய ஒரு பீரியடை தான் அடிப்படையாக கொண்டது. இவருடைய பீரியட்லேருந்து தான் நம்முடைய இந்தியன் கேலண்டரானது ஆரம்பிக்கிறது. அந்த சாலிவாகனத்துடைய இந்த கீர்த்தி ஸ்தம்பத்தை தான் நீங்கள் இப்போ பார்க்க. அங்கே அடுத்து தான் நம்ம பார்க்கறதுக்கு ஒரு முக்கியமான இடம், ஞானேஸ்வரர் தன்னுடைய சகோதரிகளோட வந்து இந்த பிரதிஷ்டானபுரத்தில் நிறையா பண்டிதர்களும் வித்வான்களும் இருந்ததுனால இதுக்கு தக்ஷிண தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு காசி அப்படிங்கிற பெயர் இருக்கிறதுனால அவர்களெல்லாம் எனக்கு வந்து அந்த பெரிய பண்டிதர்கள் எல்லாம் கூப்பிட்டு கோதாவரி நதிக்கரையில் ஒரு சபைனா எல்லாரும் சேர்றது, அசம்பிள் ஒரு இடத்துல, எங்களுக்கு உபநயனம் பண்ணி வைங்கோ அப்படின்னு அவர்கள் கேட்கும் பொழுது, நீயும் ஒரு சன்னியாசிக்கு குழந்தையா பிறந்திருக்கு, சன்னியாசி கல்யாணம் பண்ணின்றதே தப்பு, குழந்தை பிறந்தது அதை விட தப்பு, அதனால உனக்கு பூனலே பூட்டு வைக்க முடியாதுன்னு அவர்கள் சொல்ல, சன்னியாசிக்கு குழந்தையா பிறந்துட்டு நிவர்த்தி தேவர், ஞானேஸ்வரர், சோபான தேவர், முக்தாபாய் இவர்களெல்லாம் வந்து கேட்க, உங்களுக்கு என்னத்துக்கடா பூனல் அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த ஞானேஸ்வரர் சொல்றார், எனக்கு எல்லாம் பகவானா தான் தெரியறது, இருந்தாலும் வந்து உலகத்துக்காக பூனல் போட்டுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஓஹோ, பெரிய ஞானியா அவர், பெரிய ஞானம் வந்துடுத்து உங்களுக்கு, உலகம் முழுக்க உங்களுக்கு பகவானா தெரியறது, ஏதோ லோகத்துக்காக பூனல் போட்டுக்கிறேலாக்கும், கேட்டியாடா அவன் சொல்றத? அப்படியானா இந்த எருமாடு இருக்கே, இந்த எருமாடு எப்படி தெரியறது உன் கண்ணுக்கு? எருமாடா தெரியறதா இல்ல பகவானா தெரியறதா? அப்ப ஞானேஸ்வரர் சொல்றார், எருமாடுன்னு பார்த்தா எருமாடு, பாண்டுரங்கன்னு பார்த்தா பாண்டுரங்கன். நீ எப்படி பார்க்கிற? பாண்டுரங்கனா. இப்ப இந்த எருமாடு வேதம் சொல்லுமா அப்படின்ன உடனே, பாண்டுரங்கா வேதம் சொல்லுன்னு உடனே அந்த எருமாடு சாமகானம் பண்ணித்து இல்லையா, அந்த இடத்தை பார்க்கிறோம். அந்த கோதாவரி கரை, அது நடந்த சபை, அங்கே பக்கத்தில் ஒரு சின்னதாக சுவற்றில் வந்து அந்த எருமாடு வேதம் சொன்னதையே ஒரு சின்னதாக சில்ப மாதிரி பண்ணி வச்சிருக்கா. அந்த இடத்த போய் நீங்கள் தரிசனம் பண்ணலாம். மார்க்கண்டேயர் மாதிரி 16 வருடங்கள் தான் ஞானேஸ்வரருக்கு இந்த உலகத்தில் வாழ்க்கை இருந்தது. உடனே தன்னுடைய சகோதரர்களான நிவர்த்தி தேவர், சோபான தேவர், முக்தாபாய் இவர்கள் 3 பேரும் தன்னுடைய ஆயுளிலிருந்து 2 வருஷங்கள் கொடுத்ததுனாலே
21 வருடங்கள் 5 மாதம் 3 நாட்கள் இந்த ஞானேஸ்வரர் இந்த பூமியில் இருந்தார். உடனே எல்லாரையும் பார்த்து சொல்றார், நான் வந்து சமாதி ஆகலாம்னு இருக்கேன் அப்படிங்கிறார். ஞானேஸ்வரருடைய ஜீவ சமாதியில் இருந்துட்டு இப்போ நான் உங்களோட பேசின்னு இருக்கேன். அந்த சமாதியில் அழகான ஒரு பாண்டுரங்கனும் ருக்மிணியும் இருக்குது. அழகாக பின்னாடி வெள்ளியில் ஒரு நாகர் இருக்குது. நான் கீழே உட்கார்றேன். எங்கே உட்கார்ந்துட்டு இருக்கேனோ அதுதான் இப்போ ஞானேஸ்வரருடைய சமாதி. அந்த இது கீழே தான் ஞானேஸ்வரர் வந்து ஜீவ சமாதி ஆயிருக்கார். இந்த ஞானேஸ்வருடைய ஜீவ சமாதியில் இப்போ புஷ்ப மாலையை வந்து சமர்ப்பிக்கிறோம். சாதாரணமாக மகான்களுடைய சமாதியிலேயே நம்ம வந்து சைத்தன்யத்தை வந்து உணர முடியும், பாமர மக்களால் கூட உணர முடியும். ஜீவ சமாதியில் இந்த இடத்துல அவ்வளவு ஒரு சைத்தன்யத்தை வந்து நம்மளால் வரக்கூடியவர்களால் உணர முடிகிறது. அதுதான் இவர் இன்னும் இந்த இடத்துல ஜீவகலையோடு இருக்கார் அப்படிங்கிறதுக்கு நமக்கு பரம பிரமாணமாக இருக்குது. உபனிஷத் சொல்கிறது ஒரு விடுகதை மாதிரி சொல்கிறது. ஒரு இடத்துல எண்ணெய் விடலை, திரி இல்லை, எவ்வளவு இடி மழை காற்றுல கூட ஒரு தீபம் எரிஞ்சுட்டே இருக்குது. அது என்ன தீபம் அப்படின்னு உபனிஷத் விடுகதை போட்டுட்டு, அது என்ன தீபம்னா மகான்கள் சமாதியில் இருக்கக்கூடிய ஆத்மஜோதிங்கிற தீபம் அப்படிங்கிறது. மகான்களுடைய சமாதியில் இருக்கக்கூடிய ஆத்மஜோதிங்கிற தீபம். இங்கே ஞானேஸ்வரர் இன்றும் ஜீவகலையோடு உள்ள அப்படியே அமர்ந்துண்டு அவர் தபஸில் தியானத்தில் இருக்கார். அந்த இடத்துல நம்ம பார்த்து அவருடைய தரிசனத்தை பெறுவோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஞானேஸ்வருடைய சரித்திரம் சொல்லும் பொழுது, இந்த ஞானேஸ்வருடைய சமாதியிலே அஜான விருட்சம்னு ஒரு மரம் இருக்கு. அந்த மரம் உலகத்துல இந்த இடத்தை தவிர வேற எங்கேயும் கிடையாது. இந்த தாவர இயல் பாட்டனி ஆராய்ச்சி பண்றவாள்லாம் கூட வந்து இந்த மரத்தை பார்த்துட்டு போனா, இதுக்கு அந்த பாட்டனிக்கல் நேம் கூட என்ன நேம்ங்கிறது அவர்களுக்கு தெரியல. இந்த மரத்தினுடைய கிளையை எடுத்து வேற ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சாலும் இந்த மரம் வரமாட்டேங்கிறது. அந்த மரத்தினுடைய அடியிலிருந்து அந்த மரத்தை தொட்டுண்டு தான் பேசுறேன்னா அந்த மரத்தை தான் நீங்கள் இப்போ பார்க்குறேன். இந்த அஜான விருட்சம் அப்படிங்கிறது உலகத்திலே இந்த ஒரு இடத்துல தான் இருக்குன்னு சொன்னேன். இது கீழே வந்து நிறைய பேர் உட்காந்துட்டு ஞானேஸ்வரி பாராயணம் பண்ணிட்டு இருக்கா. நீங்கள் அதை பார்க்கலாம். அப்படி ஞானேஸ்வரி பாராயணம் பண்ணும்பொழுது அவரவர்களுக்கு ஒரு பிரார்த்தனை இருக்கும் இல்லையா? நம்ம வந்து குழந்தை பிறந்ததுன்னா மலையேறி வரேன்னு வேண்டிக்கிறவா உண்டு, துலாபாரம் கொடுக்குறேன்னு வேண்டிக்கிறவா உண்டு, அபிஷேகம் பண்ணி தரேன்னு வேண்டிக்கிறவா உண்டு. அது மாதிரி இருக்கு இல்லையா? அதே மாதிரி இங்கே ஏதாவது ஒரு மனசில் ஒரு காரியத்தை நினச்சிண்டு இது கீழே உட்காந்துட்டு ஞானேஸ்வரியை பாராயணம் பண்ணுவா. அந்த காரியம் பூர்த்தியாகும் அப்படின்னு இருந்ததுன்னா இந்த மரத்திலிருந்து ஒரு இலை அவர்கள்கிட்ட வந்து விழுமா. அப்படி விழுந்துடுத்து அப்படின்னுட்டா அவர்களுக்கு நினச்ச காரியம் பூர்த்தியாகும். அந்த இலையை வந்து அவர்கள் பிரசாதமாக எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் வச்சுப்பா. அந்த மாதிரி ஒரு விசேஷம் வரப்பிரசாதம் இந்த மரம். இங்கே வந்து ஒரு பார்வை இல்லாத மாற்றுத்திறனாளி கூட இங்கே உட்காந்துட்டு ஞானேஸ்வரியை பாராயணம் பண்ணிட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். जय जय राम कृष्ण हरि 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 जय जय राम